ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி நூலில் உள்ள 3வது பாடம் தான் பார்க்க போகிறோம். வேலை மற்றும் ஆற்றல். படத்தை பார்த்து வேலை நடைபெற்றிருந்தால் டிக் குறியும், வேலை நடைபெறவில்லை எனில் கிராஸ் குறியும் இடுக. எதிலெல்லாம் வேலை நடைபெறுதோ அதில் டிக் குறியிட போகிறோம். நடைபெறலை அப்படின்னா கிராஸ் குறியிட போகிறோம். இது வேலை நடைபெறுது, அதனால் இதை டிக் பண்ணிக்கோங்க. இதையும் டிக் பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. இதையும் டிக் பண்ணிக்கோங்க. இதில் வேலை நடைபெறலை, அதனால் கிராஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேலை நடைபெறுது, அதனால் இதை டிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த வேலையும் நடைபெறலை, அதனால் கிராஸ் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணிக்கோங்க. இதையும் டிக் பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். பொருள்களையும் அவற்றிற்கு தேவைப்படும் ஆற்றலையும் கோடிட்டு இணைக்க. இந்த பொருள்களை அதுக்கு என்ன ஆற்றல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இணைக்க போகிறோம். இந்த டேபிள் ஃபேன் மின்னாற்றல், இந்த விண்டுமில் காற்று ஆற்றல், இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா வேதி ஆற்றல், அதுக்கப்புறமா இந்த சோலார் பேனல் சூரிய ஆற்றல், அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்கிறது வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லி கோடு போட்டு இணைச்சிக்கோங்க. அடுத்தது, கொடுக்கப்பட்ட பத்தியை படித்து புதுப்பிக்க இயலும் வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்களை கண்டுபிடித்து எழுதுக. கல்வி சுற்றுலா. இந்த பத்தியை படித்து புதுப்பிக்க இயலும் வளங்களையும் புதுப்பிக்க இயலாத வளங்களையும் எழுத போகிறீங்க. புதுப்பிக்க இயலும் வளங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை, அதாவது நீர், காற்று, சூரிய ஒளி. அடுத்தது, புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எரிவாயு, டீசல், நிலக்கரி. அடுத்த பக்கம் பாருங்க. புதுப்பிக்க இயலும் வளங்களுக்கு பச்சை வண்ணமும் புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக. இதில் எதெல்லாம் புதுப்பிக்கிற இயலும் வளங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விண்டுமில், இந்த சன், இந்த சூரியன், அப்புறமா இந்த நீர். இந்த மூணுத்துக்கும் நீங்கள் பச்சை வண்ணம் தீட்ட போகிறீங்க. அதுக்கப்புறமா புதுப்பிக்க இயலாத வளங்கள் எரிவாயு, நிலக்கரி, பெட்ரோல். இதெல்லாமே நீங்கள் சிவப்பு வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்தது, எளிய இயந்திரங்களையும் அவை பயன்படும் இடங்களையும் பொறுத்துக. இப்போ பாருங்கள், இதை இந்த சைக்கிள் கூட பொருத்திக்கோங்க. இதை இது கூட பொருத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இது இந்த கடைசி படத்து கூட பொருத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இதை இது கூட, அப்புறமா இதை இது கூட பொருத்திக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். படத்தில் பயன்படுத்தப்படும் எளிய இயந்திரங்களின் பெயரை எழுதுக. இங்கே கொடுத்துருக்கிற படத்தில் என்னென்ன பயன்படுது அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். இங்கேயே கொடுத்துட்டாங்க. இது நெம்புகோல், இதில் பயன்படுத்துகிறது திருகு, இதில் என்ன பயன்படுத்துகிறாங்க ஆப்பு, இதில் சக்கரம் மற்றும் அச்சு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா குறடு, இந்த படத்தில் கொட்டை உடைப்பான். அடுத்த பக்கம் பாருங்கள். கீழ்காணும் படத்தில் பளு, திறன், ஆதார புள்ளி ஆகியவற்றை குறித்து நெம்புகோலின் வகையை எழுதுக. இப்போ பாருங்கள், அவங்க லேபிள் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க, கோடு போட்டிருக்காங்க அவங்களே. நம்ம அதோட பேர் எழுத போகிறோம். ஆதார புள்ளி அவங்க எழுதிட்டாங்க. இது பளு, இது திறன், இது 2ஆம் வகை. அடுத்தது, இது பளு, ஆதார புள்ளி, திறன், முதல் வகை. அடுத்தது, ஆதார புள்ளி, திறன், பளு, 3ஆம் வகை. அடுத்த பக்கம் பாருங்க.
படத்தை பார்த்து நெம்புகோலின் வகையினை கண்டறிந்து எழுதுக. இந்த படத்தை பார்த்து அது எத்தனாவது வகை நெம்புகோல் அப்படின்னு சொல்லி எழுத போகிறீங்க. இது இரண்டாம் வகை நெம்புகோல். இந்த கத்தரிக்கோல் முதல் வகை நெம்புகோல். இந்த சீசா முதல் வகை நெம்புகோல். இது பார்த்திங்கன்னா மூன்றாம் வகை நெம்புகோல். இந்த வண்டியும் இரண்டாம் வகை நெம்புகோல். அடுத்த பக்கம் பாருங்க. கபிலன், செலியன் தங்கள் அலுவலகத்தை அடைவதற்கான வழியை காட்டவும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளங்கள் யாருடைய பாதையில் காணப்படுகின்றன? கபிலனையும் செலியனையும் இந்த அலுவலகத்துக்கு நம்ம பாதை காட்ட போகிறோம். பாருங்க, கபிலன் இந்த வழியாக இப்படி அலுவலகத்துக்கு வருவான். செலியன் பார்த்திங்கன்னா இந்த வழியாக நிலக்கரி அப்புறமா கேஸ் இந்த வழியாக அலுவலகத்துக்கு வருவான். இப்போது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளங்கள் யாருடைய பாதையில் இருக்குது பார்த்திங்கன்னா கபிலனோட பாதையில் தான். சரியா? அப்போ நீங்கள் கபிலன் பாதையில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க. வளரறை மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக. படங்களை பார்த்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. படத்தை பாருங்க. முத்து பந்து விளையாடுகிறான், குமார் தூங்குகிறான். சரியான விடை எது? ஆப்ஷன் இ. முத்து வேலை செய்கிறான், குமார் வேலை செய்யவில்லை. அடுத்தது, பின்வரும் எந்த நிகழ்வில் வேலை செய்யப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஆ. நீச்சல் அடித்தல். அடுத்தது, நான் ஓர் எரிபொருள். பேருந்து, லாரி போன்ற வாகனங்கள் ஓட என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் யார்? விடை ஆப்ஷன் இ. டீசல். உருவாக நீண்ட காலம் ஆகும் வளம் எது? விடை ஆப்ஷன் இ. பெட்ரோலியம். அடுத்த பக்கம் பாருங்க. நிலா பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் தேவையில்லாமல் அறைகளில் ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறிகளையும் எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகளையும் அணைத்தாள். அவள் செய்தது சரியான செயல் என அவளுடைய அம்மா அவளை பாராட்டினார். ஏனெனில் அவள் ஆப்ஷன் ஆ. புதுப்பிக்க இயலாத வளங்களை நன்கு அறிந்திருந்தாள். அடுத்தது, நிரல்யா கிணற்றில் நீர் இறைக்க சென்றாள். கிணற்று நீரை இறைக்க அவளுக்கு உதவும் எளிய இயந்திரம் எது? விடை ஆப்ஷன் அ. இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, தண்ணீர் புட்டியில் மூடியை இறுக்கமாக மூட பயன்படுத்தப்படும் எளிய இயந்திரம் எது? விடை ஆப்ஷன் இ. திருகு. அடுத்த பக்கம் பாருங்க. சரியான இணையை கண்டுபிடி. விடை ஆப்ஷன் இ. திருகு, பளுதூக்கி. அடுத்தது, இரண்டாம் வகை நெம்புகோலுக்கு பொருத்தமான கூற்று எது? விடை ஆப்ஷன் இ. திறனுக்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் பளு அமையும். அடுத்தது பாருங்க. இரண்டாம் வகை நெம்புகோல் எது? விடை ஆப்ஷன் இ. அடுத்தது, வளரறி மதிப்பீடோட விடைத்தாள் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரமும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட சரியான ஆப்ஷனை பார்த்து நீங்கள் அதை நிழலிடணும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.